ஹாய் சென்டம் ஆஃப் வியூவர்ஸ். ஒரு முக்கியமான ஷார்ட்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். என்னன்னா, இது வங்காள பிளவை ஆதரிச்சவர். இவர் கர்ஷன் பிரபு வங்காள பிளவை ஏற்படுத்தினார் 1905. எதுக்காகனா அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி இது பிரிவினவாதத்தை தான் உண்டாக்குனுச்சு. ரிஸ்லிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட ஆட்சி காலத்துல உள்துறை செயலாளரா இந்திய அரசுல 1904 வேலை பார்த்தார். அவரு வங்காள பிளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன நோக்கத்தோட சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஒன்றுபட்ட வங்காளம் ஒரு பெரிய சக்தி. ஒன்றுவா இருந்துச்சுன்னா வங்காளம் ஒரு பெரிய சக்தி. அந்த பிரிவுபட்ட வங்காளம் பல வழிகளில் ஒற்றுமையை குலைக்கும். பிரிவுபட்ட வங்காளம் ஒற்றுமையை குலைக்கிறதுனால ஆட்சி செய்யறதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். வங்காளத்தை பிளப்பதும் அதன் மூலம் நம்ம ஆட்சிக்கு எதிரான அமைப்பை பலவீனப்படுத்தும். வங்காள ஒற்றுமையா இருந்தா நம்ம ஆட்சியை பலவீனப்படுத்தும்னு சொன்னாரு. பிரிவுங்கிறது ரொம்ப முக்கியம்னாரு. நமது முக்கிய நோக்கங்களில் ஒன்று பிளவுபடுத்துறது தான் முக்கிய நோக்கம்னு சொன்னாரு. ஓகேங்களா? இந்த கோர்ஸ் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.